A very happy evening, friends. போன கிளாஸ்ல நம்ம கொஷின் டேக்ஸ் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். டெக்ஸ்ட் புக்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம பார்த்துன்னு வந்தோம். இதுல பி பிரிவுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வாக்கியங்கள் சென்டென்சஸ் அதை மூணு விதமா கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்கு: சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். எப்படி நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும், ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா, நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இது எல்லாமே நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு ஸ்மால் மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட நம்ம இன்னைக்கு செஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். I'll share the screen. Okay. பெய்ட் ஷார்க், அதாவது இந்த தூண்டில்ல சிக்கி கொண்ட இந்த சுறா மீன். ஸோ நமக்கு தெரியும் ஷார்க் தான் ரொம்ப பெரிய மீன், இடத்துலயே அது ரொம்ப பெரிய பெரிய உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு மீன் இல்லையா? ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, he brings this very big shark and he puts it into a tank. இந்த ஃபிஷ் டேங்க் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல போட்டுறாரு. ஓகே, போட்டது மட்டும் இல்லாம அதுக்கு எப்படி அப்புறம் உணவு வைப்போம்? வெறுமனே அந்த ஒரு பெரிய ஷார்க் மட்டும் அந்த மீன் தொட்டியில இருந்தா அது போருமா? அது போறாது இல்லையா, அதுக்கு ஏதாவது உணவு கொடுக்கணும்ல. அவர் என்ன பண்றாரு, இந்த குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் அதுக்கு உணவா கொடுக்குறாரு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், வில் இட் லீவ்? விடுமா? குட்டி குட்டி மீன்களை கிடைச்சா விடுமா? கட்டாயமா விடாது. தன்னுடைய உணவுக்கு ஆகாரம் கிடைச்சிருக்கு, தன்னுடைய உணவுக்கு ஒரு விலங்கு கிடைச்சிருக்குன்னு தானே அது நினைக்கும். ஸோ இட் வாஸ் வெரி ஹாப்பி. இட் ஏட் ஆல் த ஃபிஷ். எல்லா மீன்களையும் அந்த ஷார்க் சாப்பிட்டுடுது. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு மீன் தொட்டி வாங்கியிருந்தார் இல்லையா, அதுக்குள்ள தானே இந்த பெரிய ஷார்க்கை போட்டு வச்சிருந்தார். இடையில இதுக்கு நடுவுல ஒரு பெரிய ஃபைபர் கிளாஸ், இங்க பார்த்தா தெரியும், இந்த ஃபிஷ் டேங்க்குள்ள ஒரு ஃபைபர் கிளாஸ் ஆனது போடப்பட்டிருக்கு. இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய டேங்க் பகுதியில தான் இந்த ஷார்க் ஆனது இருக்கு. இது நடுவுல இந்த பெரிய ஃபைபர் கிளாஸ் போடப்பட்டிருக்கு. இந்த ஃபைபர் கிளாஸ் போட்டோன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த ஷார்க்கால இதை தாண்டி போக முடியல. there is something that is obstructing. It isn't able to move to the other side. So what happens, it has to stay in one place. அந்த இடத்துலயே இருக்கணும். அது இந்த இடத்தை தாண்டி கொஞ்சம் ஃப்ரீயா மூவ் பண்ண முடியாது. இவர் என்ன பண்றாரு, இந்த பக்கத்து ஃபிஷ் டேங்க்ல இந்த ஷார்க் இருக்கு. தி அதர் சைட் wherein he plays this fiberglass, to the other side he puts in small fish at once again. மறுபடியும் சிறு சிறு மீன்கள்லாம் இந்த இடத்துல போட்டுறாரு. மத்தோடனே இதுக்கு உடனே ரொம்ப சந்தோஷம். ஆஹா, மறுபடியும் எனக்கு உணவு கிடைச்சிருத்தே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த சுறா மீனுக்கு. அது என்ன பண்றது, சாப்பிட பாக்குறது. ஆனா முடியுமா? இப்பதான் இடையில ஃபைபர் கிளாஸ் போட்டாங்களே. முன்னாடி ஈஸியா இருந்தது, சுலபமா இருந்தது, ஒரு எளிதில சாப்பிட முடிஞ்சிருது. இப்ப முடியுதா? முடியல. ஏன்னா ஃபைபர் கிளாஸ் தான் நடுவுல இடைஞ்சலா இருக்கே, எப்படி சாப்பிடுறது? ஆனாலும் அது விடல, இப்படி மோதி பாக்குறது. ஆனா இந்த ஃபைபர் கிளாஸ்ல போய் இடிச்சுன்றது. ஸோ இட் couldn't go and catch those little fish. அந்த சிறு மீன்களை போய் சாப்பிட முடியல. போன தடவை சாப்பிட்டா மாதிரி இந்த தடவை சாப்பிட முடியல. ரெண்டு தடவை முயற்சி செய்யறது, மூணு தடவை முயற்சி செய்யறது, ஒரு வாரம் 10 நாள் இப்படியே கடந்து போறது. அதுக்கப்புறம் அது பெருசா ஒன்றும் முயற்சி எடுக்கல, அப்படியே விட்டுறது. இந்த பக்கத்து மீன் தொட்டியில இந்த சிறு மீன்கள்லாம் இருக்கு, இந்த பக்கத்துல இது அப்படியே இருக்கு, எந்த முயற்சியும் எடுக்கல, அப்படியே நிக்குது அந்த இடத்துலயே. சூன் ஆஃப்டர் சம் டேஸ், கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, இந்த எந்த நபர் இந்த தொட்டில இந்த ஷார்ப்பை போட்டாரோ அவர் என்ன பண்றாரு, இந்த ஃபைபர் கிளாஸை ரிமூவ் பண்ணிடுறாரு. He removes the fiber glass which has been inserted in this tank. So now what happens? The shark, even now it thinks that this fiber glass is placed in between. எடுத்ததே அதுக்கு தெரியல இந்த ஃபைபர் கிளாஸ் தான் இருக்குங்கிற ஒரு எண்ணத்தோடயே இருக்கு. எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல, போய் சாப்பிட்றதுக்கோ எந்த ஒரு முயற்சியும் இல்லை. ஸோ இட் தாட் த ஃபைபர் கிளாஸ் வாஸ் பெர்மனன்ட்லி ஃபிக்ஸ். அந்த இடத்துல அது நிரந்தரமாவே இருக்க போல, நம்மளால போய் சாப்பிட முடியாது, அது அவ்வளவுதான், நம்ம இந்த இருந்த இடத்துலயே இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான் அதோட எண்ணமா இருந்தது. Even though the person had removed the fiberglass from the tank, the shark thought the fiberglass was still there and it is unable to eat those fish. But reality, it is not the case. He had removed the fiberglass. It was easy for the shark to eat them, but it didn't. It didn't put any efforts to eat them.
It still thought the fiberglass was in between the tank. ஸோ சேம் வே இதுல இருந்து என்ன மேம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்? ஃபைபர் கிளாஸ் போட்டாங்க, அதனால அதால சாப்பிட முடியல, எடுத்தாங்க ஆனாலும் அது சாப்பிடல. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? இதுல இருந்து நம்ம லைஃபுக்கு என்ன தெரியுமா பொருத்தமா இதை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். நம்மள நிறைய பேருமே ஒரு விஷயத்த நம்ம வந்து முயற்சி செய்வோம். ஒரு சைக்கிள் ஓட்டுறதே எடுத்துப்போமே, ஒரு தடவை முயற்சி செய்வோம், ரெண்டு தடவை முயற்சி செய்வோம். முதல் தடவை முயற்சி செஞ்சு போதும் கீழே விழுந்துருவோம். அடுத்த வாட்டி வந்து ஓரளவு பரவாயில்ல, நமக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னு தோணும். ஆனா மறுபடியும் அடிபட்டுருவோம், ஏதாவது ஒரு இடத்துல போய் இடிச்சு. வேண்டவே வேண்டாம். எப்ப பார்த்தாலும் நம்ம ஓட ஆரம்பிச்சாலுமே நம்ம போய் இடிச்சுக்கிறோம், அடிபடுறோம். வேண்டாம், நம்ம அப்புறமா கத்துக்கலாம். இது ஒண்ணும் நம்ம எஃபர்ட் போட்டாலும் நமக்கு ஒண்ணும் பெருசா இது கத்துக்கிற மாதிரி இல்ல, கத்துக்கிற மாதிரி தெரியல. விட்டுடலாம், நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுறோம். இந்த இடத்துல என்ன ஆகுது? மீனுக்கு வந்து இந்த ஃபைபர் கிளாஸ் போடுறாங்க. போட்டதுனால அதால போய் சாப்பிட முடியல. எடுத்தாலுமே அந்த இடத்துல அது இருக்குன்னு தான் நினைச்சிருக்கு. என்னதான் நம்ம முயற்சி செஞ்சாலும் நம்ம அதை தோல்விதான் அடைவோம், நம்மளாவே முடிவு பண்ணிடுறோம். இட் இஸ் நாட் தி கேஸ். ஈவன் தோ we put in lot of efforts, even though we get a failure, but still we can keep putting the efforts, right? அடுத்த தடவை அந்த ஃபைபர் கிளாஸ் ரிமூவ் பண்ணணும்னு அது ஏதாவது முயற்சி செஞ்சதா? பண்ணவே இல்லை, இல்லையா? நம்மளால முயற்சி செஞ்சு நம்மளால இந்த ஒரு விஷயத்த அடைய முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ரெண்டு மூணு தடவை முயற்சி செஞ்சிடும், முடியலங்கிறதோட அதோட விட்டுடுறோம். ஸோ சேம் வே we shouldn't stop in that place wherein we haven't achieved that particular task. Here the shark continues to see a false barrier in the tank and it stopped its attempts. தன்னுடைய முயற்சிகளை வந்து நிப்பாட்டிடுறது. So the story is an example for keep trying, always keep trying and never give up despite multiple failures. எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் சரி, அந்த முயற்சி செய்யறது, அடுத்த தடவை நான் இதை தாண்டி பெட்டரா எஃபர்ட் போடுவேன், என்னால கண்டிப்பா முடியும், அந்த ஒரு சின்ன எண்ணம் நமக்குள்ள இருந்ததுன்னா கட்டாயமா நம்மளால அந்த டார்கெட்டை அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த ரெண்டு மூணு தடவை முயற்சி செய்யறோம், பண்ணலேன்னு நான் சொல்லல. ஆனா அந்த மூணு தடவை முயற்சி எடுத்தும் அது வெற்றி கிடைக்கல அப்படின்னு வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கே வந்துடும். ஸோ ப்ளீஸ் கீப் ட்ரைங், நெவர் கிவ் அப் despite many failures or the multiple failures that we face. Because the fourth time when you put in the efforts, you might complete the task. அந்த டாஸ்க்கை வந்து நீங்க கம்ப்ளீட்டே பண்ணிடலாம். Who knows? So don't put a full stop over there. Please put a comma and continue. You will definitely achieve your goal. With that good note, we will continue today's class. We'll start today's session. Then we have to see answers for one more subdivision which is mentioned in question task. I'll discuss the answers for those questions as well. Then we'll move on to this portion, sentences. grammar topic ஆன sentences இந்த கேள்விகளுக்கு பதில் பார்த்ததுக்கு அப்புறம் இதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். சரியா? ஏ பிரிவுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில பார்த்திருப்போம். பி பிரிவுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம மறுபடியும் ஆன்சர்ஸை வந்து கண்டுபிடிப்போம். Fill in the blanks with suitable tags. He is still sleeping. இந்த இடத்துல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது அந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது ஒண்ணு கவனிக்கணும். அந்த இடத்துல ஒரு துணை வினை சொல் இல்லாட்டி இந்த மாடல் வேர்ப் ஆனது உபயோகிக்கப்பட்டிருக்காங்கிறத கவனிக்கணும். அப்படி இல்லைன்னா கொஷின் டேக் வந்து வேற ரகமா இருக்கும். If at all this helping verb is there or model verb is there, question tags can be identified very easily. He is still sleeping. அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். is இந்த auxiliary verb இங்க இடையில இருக்கு. அதனால இங்க என்ன பண்ணலாம்? ஒரு கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் டேக் வந்து பயன்படுத்த முடியுமா? இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் டேக் நம்ம எழுத வேண்டியதா இருக்கு. ஏன்னா சென்டென்ஸ்ல வந்து என்ன சொன்னா, அவங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கான், அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் தூங்கிட்டு இருக்கு இல்லையா? isn't he is the right option. Isn't he? Before I discuss the answers, if at all you are knowing the answer, please let me know. உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்களே எனக்கு சொல்லலாம்.
Answer is B, isn't he. You go to the school. I'm sorry. You go to school. Dash. Dash means you need to fill in the question tag over here. நீ ஸ்கூலுக்கு போற போலையா என்ன? You go to the school. The sentence is in simple present tense form. சாதாரண நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்கியமா இருக்கு. You go to school. அப்ப என்ன ஆகும்? Do form of questions வந்து நம்ம பயன்படுத்துறோம். இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதனால ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் டேக் வரும். Do you or don't you? இந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு நெகட்டிவ் கொஸ்டின் டேக் வரும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் இஸ் சி, டோன்ட் யூ. சி, டோன்ட் யூ. லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். நம்ம வந்து ஒரு வாக் போலாமே. லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். போலாமா? ஷால் வி? லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். இம்பரேட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். அதனால இந்த இடத்துல என்ன ஆக்சிலரி, இந்த இடத்துல என்ன கொஸ்டின் டேக் வரும்? சாரி, இந்த இடத்துல ஷால் வி, ஏ ஆப்ஷனை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். First one is isn't he, second one is don't you, third one is shall we. இப்ப நாலாவது கேள்விக்கான பதில பார்ப்போம். We won't be late. நாங்க தாமதமா வரமாட்டோம். நாங்க தாமதமா வரமாட்டோம். won't be late நெகட்டிவ் இருக்கு சென்டென்ஸ். பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். செய்வோமா? We won't be late. For a negative sentence, we use a positive question tag. Right? Will be the suitable question tag over here. Will not உன்னுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் தான் won't. ஸோ இதுக்கு பாசிட்டிவ் கொஸ்டின் டேகா இருக்கணுங்கிறதுனால நம்ம இங்க என்ன தேர்ந்தெடுப்போம்? வில் வி, செய்வோமா? நோபடி கால்ட், யாருமே கூப்பிடல. நோபடி கால்ட், யாருமே கூப்பிடல. இந்த மாதிரி வார்த்தைகள் வந்ததுன்னா நோபடி, சம்படி, இது போன்ற வார்த்தைகள் இருந்தாலே அந்த சென்டென்ஸை வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பேன். இப்போ இங்க என்ன கொஸ்டின் டேக் நம்ம உபயோகிப்போம்? டு தே, டிட் தே, டிட் தே. Then they. They will wash the car. அவங்க காரை கழுவி வைப்பாங்க. They will wash the car. They will. willங்கிற துணை வினை சொல் இங்க உபயோகிக்கப்பட்டிருக்கு. won't they, will not உன்னுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் தான் won't. பண்ண மாட்டாங்களா? won't they. we must lock the doors. நம்ம கதவை பூட்டியானோம். we must lock the doors. must இந்த வார்த்தையினுடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? mustn't. mustn't we. mustn't சொல்ல மாட்டோம். mustn't. mustn't we. I'm right. நான் சொன்னது சரிதான். I'm right. I am இந்த வார்த்தையினுடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? aren't I. aren't I. am I not அப்படின்னு சொல்ல மாட்டோம். aren't I தான் சரியான கொஸ்டின் டேக். Fourth question, answer is B. Again, fifth, fourth, fifth, and sixth answers are B option to be chosen. Seventh and eighth is the C option that we are choosing as the right answer. Today, ninth question கான ஆன்சரை பார்க்கலாம்.
யூ பாட் அ கார். அதனால என்ன, நீ ஒரு கார் வாங்கிட்ட. சோ யூ பாட் அ கார். யூ பாட் அ கார். This is the right option over here. Can someone say? Wait for a minute. I'll give you a chance. Let me know the answer. Who wants to give a try? The right answer is haven't you. Haven't you. You wouldn't like to invite my dad. நீ விருப்பப்பட மாட்டேன் எங்க அப்பாவை இன்வைட் பண்றதுக்கு, அழைக்கிறதுக்கு. Did you, would you, won't you? Wouldn't. Would not என்னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் wouldn't. சோ அதனுடைய பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் எப்படி இருக்கும்? Would you. பண்ணுவியா? கூப்பிடுவியா? Would you? See, right question tag. Okay. So, we'll move on to the next grammar topic, which is given in this chapter, that is sentences. Sentencesனா என்ன? வாக்கியங்கள், கோர்வைகளான வார்த்தைகள். அது ஒண்ணு சேரும்போது ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கிறது. Group of words that gives a complete meaning is called as a sentence. So we are categorizing this sentence into three types: simple sentence, compound, complex. இப்படி categorize பண்றோம். We are categorizing it as simple sentence, compound sentence, and complex sentence. So, simple sentence is a sentence in which only simple sentence is a sentence consists of only one main clause. Consists of only one main clause or independent clause. அதை சொல்லலாம். அதாவது சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கக்கூடிய சென்டென்ஸ், அதுதான் மெயின் கிளாஸ். Consists of one main clause and in few sentences it is accompanied with a phrase. கோர்வையிலான வார்த்தைகள், அதுதான் நம்ம phrase அப்படின்னு சொல்லுவோம். For example, in this sentence, Raja reads a novel. ராஜா ஒரு நாவலை படிக்கிறான். யார் படிக்கிறா? ராஜா.
So Raja is the subject. என்ன பண்றான்? படிக்கிறான். So in this sentence, there is one subject and a verb, and it is completed and it is giving a complete meaning. முழுமையான அர்த்தத்தையும் தரக்கூடிய ஒரு வாக்கியமா இருக்கு. It's a sentence which consists of one main clause with a phrase. With a phrase ன்னு சொல்லியிருக்கீங்களே மேம், இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? How do we understand this? For that, I'll give one more example. இந்த யானைய பார்த்ததும் அந்த பையன் ஓடி போயிட்டான். Seeing an elephant, seeing an elephant, the boy ran away. யானையை பார்த்ததும் அந்த பையன் ஓடி போயிட்டான். Seeing an elephant, யானைய பார்த்ததும். இதையும் பார்த்தோம், இந்த சென்டென்ஸையும் பார்த்தோம்னா seeing an elephantங்கிறது ஒரு பகுதியா இருக்கு, the boy ran awayங்கிறது இன்னொரு பகுதியா இருக்கு. the boy ran away, அந்த பையன் ஓடி போயிட்டான். இந்த சென்டென்ஸ் மட்டும் இருந்தாலுமே அது ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. இதுல வந்து சப்ஜெக்டும் இருக்கு, வேர்பும் இருக்கு, அர்த்தமும் தருது. இதுவும் அர்த்தத்தை கொடுக்கறது, ஆனா முழுமையா கொடுக்கலன்னு சொல்றேன். அததான் இங்க வந்து இத phrase-ன்னு நான் இங்க அதை சொல்றேன். It is a sentence which consists of one main clause with a phrase. இதுதான் இந்த சென்டென்ஸ்ல வந்து phrase-ஆ சொல்லப்படுது. Seeing an elephant, யானையை பார்த்ததும், seeing an elephant, the boy ran away. So this boy ran away is the main clause, whereas seeing an elephant is the phrase. The main clause gives the complete meaning. The phrase does not give a complete sense by itself. Does not make a complete sense by itself. MC in a main clause. ராஜா read a story. ராஜா ஒரு கதைய படிச்சான். ராஜா யார் படிச்சா? ராஜா ஒரு கதைய படிச்சான். படிச்சாங்கிறது verb-ஆ இருக்கு. So in this sentence we are having one subject and a verb. Subject and a verb. Verb-க்கு இன்னொரு பேர் predicate. நம்ம புத்தகத்துல வந்து predicate சொல்லியிருப்பாங்க. Seeing an elephant, the boy ran away. இந்த உதாரணத்தை நான் இப்ப போர்ட்ல எழுதி காமிச்சிருப்பேன். Seeing an elephantங்கிற இந்த வார்த்தைகள் இதை வந்து phrase-ன்னு கேட்டகரைஸ் பண்றோம். The boy ran away, அந்த பையன் ஓடி போயிட்டான். ஸோ முழுமையாவே அர்த்தத்தை கொடுக்கறதுங்கிற பகுதி எதுனா the boy ran away. யானையை பார்த்ததும் seeing an elephantங்கிற இந்த இதை வந்து phrase-ன்னு கேட்டகரைஸ் பண்றோம். So here it is a simple sentence which is consisting of main clause and a phrase. Okay. Sentences with one subject and two verbs, or with two subjects and one verb, are still simple sentences and not compound sentences. ஒரு வாக்கியத்துல எடுத்துக்கணும்னா அதுல ஒரு சப்ஜெக்ட், இரண்டு செயல் சொல்களும், இரு சப்ஜெக்ட்கள், ஒரு வினை சொல்லும் இருந்தாலுமே அதை நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் தான் கேட்டகரைஸ் பண்ணுவோம். அதை நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு சொல்ல மாட்டோம். ராஜா அண்ட் ரவி ஆர் பிளேயிங் இன் தி கிரவுண்ட். ராஜா அண்ட் ரவி, இங்க பார்த்தோம்னா ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. ரெண்டு பேருமே ஒண்ணுதான், ஒரு வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ சென்டென்சஸ் ஹேவிங் டூ சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஒன் verb ஆர் ஸ்டில் simple sentences and they are not categorized as compound sentences. Okay. ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் இருந்தா அதை வந்து காம்பவுண்ட் சென்டென்சஸ் சொல்லுவோமா? இரு வாக்கியங்களா தனித்துவமா அந்த இரு வாக்கியங்களும் அர்த்தத்தை கொடுக்கறதுன்னா அந்த இடத்துல
காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணலாம். அதனால் அதுக்கு இடையில ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஆனது பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸ்கூல்ஸ் ரிமைன் க்ளோஸ்ட் டியூ டு ஹெவி ரெயின். பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்தன. எதனால? கனமழையால. ஸ்கூல்ஸ் ரிமைன் க்ளோஸ்ட் டியூ டு ஹெவி ரெயின். டியூ டு ஹெவி ரெயின்ங்கிறது இங்க நம்ம ஃப்ரேஸ்னாலும், ஸ்கூல்ஸ் ரிமைன் க்ளோஸ்டுங்கிறத வந்து மெயின் கிளாஸ்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். வி ஏட் அவுட் சைட். நாங்க வெளியில சாப்பிட்டோம். வெரி சிம்பிள் சென்டென்ஸ் வேர் இட் இஸ் சேயிங் தட் வி ஏட் அவுட் சைட். நாங்க வெளியில சாப்பிட்டோம். ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு, இங்க சாப்பிட்டோம் தகவல் சொல்லப்பட்டிருக்கு. சிம்பிள் சென்டென்ஸ் ஹேவிங் ஒன் சப்ஜெக்ட் அண்ட் ஒன் verb. அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது காம்பவுண்ட் சென்டென்சஸ். அது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். சரியா? Compound sentence is a sentence that combines two or more independent clauses. Independent clause-னா என்ன? அதுல வந்து சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கும். முழுமையான அர்த்தத்தையும் அது நமக்கு தெரிவிக்கும். It combines two or more independent sentences. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட முழுமையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியங்களை ஒன்றிணைக்கிறது. That's why it is being termed as a compound sentence. Compound sentences usually use a comma followed by a coordinating conjunction, which are small words used to connect other words and phrases in a sentences. In a sentence. Compound sentenceல என்ன ஆகும்னா, பொதுவாகவே ஒரு சென்டென்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கமாவை பயன்படுத்துவோம். தொடர்ந்து ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஆனது உபயோகிக்கப்பட்டிருக்கும். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்ன பண்ணோம்னா, இரு தனித்துவமான வாக்கியங்களை ஒன்றிணைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது. ஐ லைக் பீஸா, ஐ லைக் சாக்லேட்ஸ். அதுல பார்த்தேன்னா ஐ லைக் பீஸா இது ஒரு சென்டென்ஸ், ஐ லைக் சாக்லேட்ஸ்ங்கிறது இன்னொரு சென்டென்ஸ். இதை நான் ஒரே சென்டென்ஸா சொல்லலாம். ஐ லைக் பீஸா அண்ட் சாக்லேட்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனா இதை வந்து நம்ம இந்த இடத்துல காம்பவுண்ட் சென்டென்ஸா சொல்ல முடியுமா? இல்ல. ஏன்னா இத வந்து சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸா, இரு விஷயங்களை பிடிக்குங்கிறத வந்து நான் சிம்பிளிஃபைடா சொல்றேன். Here you need to know that compound sentences, it comprises of two independent clauses. இரு independent clauses இருக்கும். அத வந்து ஒரு coordinating conjunction-அ உபயோகிச்சு நம்ம ஒண்ணு சேர்க்கிறோம். So it uses a comma followed with a coordinating conjunction. They are nothing but a small words used to connect other words. அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். So a subject, an action verb, completed thought would be there in a main clause. So இது வரைக்கும் நம்ம மெயின் கிளாஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்றோமே, அப்படி என்னதான் இருக்கும் இந்த மெயின் கிளாஸ்ல? சப்ஜெக்ட் இருக்கும், அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ல சப்ஜெக்ட் இருக்கும், ஆக்ஷன் verb இருக்கும், அப்புறம் ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஸோ இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொன்னோமே மேம். அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்லாம் என்ன? நம்ம என்ன வார்த்தைகள்லாம் உபயோகிக்கிறோம், என்ன வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்தணும்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸா இந்த ஒரு ஹிண்ட் வேர்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபேன் பாய்ஸ், ஃபேன் பாய்ஸ் இது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இதை வந்து நம்ம காம்பவுண்ட் சென்டென்சஸ்ல உபயோகிக்கிறோம்.
இந்த ஞாபகத்தை வச்சுட்டு நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்றீங்களான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபார், அண்ட், நாட், பட், ஆர், yet, so. பட், ஆர், yet, so. இதான் இந்த ஃபேன் பாய்ஸ்னுடைய எக்ஸ்பேன்ஷன். ஒரு ஷார்ட் ஃபார்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்படி கொடுத்துருப்பேன். So coordinating conjunctions are used in compound sentences. இதெல்லாம் coordinating conjunctions அதை நம்ம வந்து ஹிட் பண்ணணும். பட், எஸ், வென், இஃப், சின்ஸ் இதெல்லாம் வந்து சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். சரியா? இஃப், ஆர், கரெக்ட், ஆர், நாட், பட் இந்த வார்த்தைகள் எல்லாமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் தான். வென்ங்கிறது மறுபடியும் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சோ, ஆர், சின்ஸ் வராது, பட் வரும். பிகாஸ் காரணம், இஃப், ஆஃப்டர், அன்டில், வென், ஃபார் கண்டிப்பா இது வரும். எட், எட்டுங்கிற வார்த்தையுமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான். And, this one we have tried to identify the coordinating conjunctions. Fan, boys, for, and, not, but, or, yet, so. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம coordinating conjunctions உபயோகிக்கிறோம். அது the compound sentencesல பயன்படுத்தப்படுது. So we'll see sentences as well for this coordinating conjunctions உபயோகிச்சு compound sentences நம்ம பார்க்கலாம். Compound sentence is made up of two or more principal or main clauses. Principal or main clause ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ ரெண்டு தனிப்பட்ட வாக்கியங்கள், அந்த தனிப்பட்ட வாக்கியங்கள்ல சப்ஜெக்டும் இருக்கும், வேர்பும் இருக்கும், முழுமையான அர்த்தத்தையும் தரும். அந்த இரு சென்டென்ஸையும் நம்ம ஒண்ணு சேர்க்கிறோம். எப்படி ஒண்ணு சேர்க்கிறோம்? ஒரு கமாவை பயன்படுத்துறோம், அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை உபயோகிக்கிறோம். He got the job. He worked hard. I like to read books and I enjoy watching comedy films. I like to read books. There was extreme traffic. I enjoy watching comedy films. Okay, இங்க இது பண்ணலாமே. I like to read books. இது வந்து ஒரு சென்டென்ஸ். எனக்கு புத்தகங்கள் படிக்கிறதுக்கு பிடிக்கும். புத்தகங்களை படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். காமெடியான படங்களை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கும். நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். ஐ லைக் டு ரீட் புக்ஸ்ங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஐ என்ஜாய் வாட்சிங் காமெடி ஃபிலிம்ஸ்ங்கிறது இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இன்னொரு வாக்கியம் முழுமையான அர்த்தத்தை கொடுக்கறது. இத இணைக்கணும் அப்படின்னா ஒண்ணு சேர்க்க முடியும். ஏன்னா ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்த நான் சொல்றேன். டூ சென்டென்சஸ் கிவிங் டூ கம்ப்ளீட் தாட்ஸ், டிஃப்ரெண்ட் தாட்ஸ், பட் ஐ எம் கம்பைனிங் இட். எப்படி இணைக்கலாம்? ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை உபயோகிச்சு நான் இணைக்கலாம். ஐ லைக் டு ரீட் புக்ஸ் எழுதுவேனா, அதுக்கப்புறம் உடனடியா கமா போட்டு அண்ட் ஐ என்ஜாய் வாட்சிங் காமெடி ஃபிலிம்ஸ்.
I like to read books is one independent clause. I enjoy watching comedy films another independent clause. So if I have to make it as a compound sentence, how do I do it? I like to read books followed by a comma and மற்றும் இன்னொன்னும் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால andங்கிற coordinating conjunction இங்க உபயோகிக்கிறோம். He worked hard. He got the job. அவன் கடினமா உழைச்சதுனால அவனுக்கு அந்த வேலை கிடைச்சது. உழைச்சதுனால அவனுக்கு அந்த வேலை கிடைச்சது. He worked hard, so he got the job. சோங்கிற வார்த்தையுமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வார்த்தையை பயன்படுத்தி இரண்டு தனித்துவமான வாக்கியங்கள் wherein two different sentences, two independent sentences combining together with the help of a coordinating conjunction. There was extreme traffic. She wanted to go to the museum. She wanted to go to the museum, but there was extreme traffic. So she wanted to go to the museum ங்கிறது ஒரு sentence. அவளுக்கு மியூசியம் போகணும்னு அவ விருப்பப்பட்டா. She wanted to go to the museum. இது ஒரு sentence. There was extreme traffic. அதீதமான traffic இருந்தது. There was extreme traffic. She wanted to go to the museum, but there was extreme traffic. அவளுக்கு மியூசியம் போகணும்னு அவளுக்கு இருந்தது. ஆனா ரொம்ப அதிகமான traffic இருந்தது. But there was extreme traffic. ஆனால் மற்றும்ங்கிறது and. அதனால so ஆனால் பட். ஸோ இந்த மூணு கன்ஜங்ஷனை உபயோகிச்சு ரெண்டு சென்டென்ஸ் ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸை வந்து நம்ம ஒன்று சேர்த்திருக்கோம். Wherein after the first sentence we are using a comma, then it is followed by a coordinating conjunction. The second independent clause is being written. We have seen sentences, that is simple sentence, compound sentence have been seen. Now we'll move on to multiple choice questions. We'll not be able to cover complex sentences in today's session. We'll see it in the next class. Before that, we'll try to answer the multiple choice questions. Okay? Class over. இல்ல ஒரே நிமிஷம். You are 22 years old. For this, you need to write a suitable question tag. Don't you, are you, aren't you, doesn't you. I'll take 2 more minutes of yours. You are 20 years old. Don't you, are you, aren't you, doesn't you. I think Pavitra makes the mistake. நான் நினைக்கிறேன் பவித்ரா தான் தப்பு செய்யறானு. Doesn't she, wasn't you. Should have been she over here. I'll change it. Doesn't she, wasn't she, haven't she, aren't she. அவதான் தப்பு பண்றான்னு நான் நினைக்கிறேன். Third question. He is still studying. அவன் இன்னும் படிச்சுட்டு இருக்கான். Isn't he, doesn't he, wasn't he. Okay. Fourth question. She can swim. அவளால நீஞ்ச முடியும். Couldn't she, can't she, wouldn't she, can she. It is the suitable question tag over here. Next, fifth one. Let's go for a walk.
walk polame. Shall we? Will we? Shan't we? Which option will we choose over here? She has visited Delhi before. Hadn't she? Hasn't she? Haven't she? அவ இதுக்கு முன்னாடியே டெல்லியை வந்து பார்த்திருக்கா. She has visited Delhi before. He is a doctor. அவன் ஒரு மருத்துவர். He is a doctor. அவர் ஒரு மருத்துவர். Sorry. அவர் ஒரு மருத்துவர். Isn't he? Doesn't he? Wasn't he? Or none? Eighth question. I am expected to follow all the instruction. நான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கப்படுறேன். Aren't I? Isn't it? Am I? I amங்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்காங்க. I am. I'm sorry. I amங்கிற வார்த்தைக்கு என்ன கொஸ்டின் டேக் உபயோகிப்போம்? Ninth question. She hasn't come yet. Has she? Hasn't she? Doesn't she? அவ இன்னும் வரல. இது வரைக்கும் அவ வரல. 10th question. We must lock the door. Shouldn't we? Mustn't we? Weren't we? நம்ம கதவை கட்டாயமா பூட்டி தான் ஆகணும். தாப்பா போட்டு தான் ஆகணும். Okay, fine. Okay, friends, I hope you have written the answers for all the 10 questions that I have asked pertaining to the question tags. So I'll end the session over here. We'll continue in the next class with the complex sentences. நன்றி. வாழ்க பாரதம். வெல்க தமிழகம்.